السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இஸ்லாமிய உறவினர்கள், தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த சுன்னாக்களில் சொல் ரீதியான சுன்னாக்களை பார்த்துக் கொண்டிருந்தோம். அந்த சொல் ரீதியான சுன்னாக்கள் என்பது 11. அந்த 11 சுன்னாக்களில் கடந்த நாட்களில் 10 சுன்னாக்களை நாம் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் 11வது சுன்னாவும் சொல் ரீதியான சுன்னாக்களில் கடைசி சுன்னாவுமான தஷஹுத், அத்தஹியாத்திற்கு பின்னால் ஓதப்பட வேண்டிய ஸலவாத் சம்பந்தமாகவும் துஆக்கள் சம்பந்தமாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திற்கு பின்னால் ஸலவாத் ஓதுங்கள் என்பதாக சொன்னார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், قد أمرنا الله أن نصلي عليك فكيف نصلي عليك يا رسول الله. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது ஸலவாத் சொல்லும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். فكيف نصلي عليك, நாங்கள் எப்படி உங்கள் மீது ஸலவாத் சொல்லுவது யா ரசூலுல்லாஹ் என்பதாக பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், முதலில் ஃபஸகத, சிறிது நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அந்த அமைதிக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ثم قال கூலு, நீங்கள் இப்படி சொல்லுங்கள், اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்படி நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக கற்றுக் கொடுக்கின்றார்கள். இந்த ஸலவாத்தை எம்மில் ஒவ்வொருவரும் எம்முடைய கடைசி இருப்பினுடைய அத்தஹியாத்திற்கு பின்னால் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஸலவாத்தினுடைய அர்த்தம் என்ன? இந்த ஸலவாத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவது என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ், உன்னுடைய தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத்தை உண்டாக்குவாயாக. வ அலா ஆலி முஹம்மதி, மேலும் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய உன்னுடைய தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீ ஸலவாத்தை உண்டாக்குவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், எப்படி ஸலவாத்தை நீ உண்டாக்குவாயாக? கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம், எப்படி இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்களின் மீது நீ ஸலவாத்தை உண்டாக்கினாயோ, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களின் மீது நீ ஸலவாத்தை உண்டாக்கினாயோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ ஸலவாத்தை உண்டாக்குவாயாக. இன்னக அன்தல் ஹமீது மஜீத், நிச்சயமாக நீ எப்படிப்பட்டவனாக இருக்கின்றாய்? புகழுக்குரியவனாகவும் பெருமைக்குரியவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாய். அல்லாஹும்ம, என்னுடைய இறைவா, பாரிக் அலா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. வ அலா ஆலி முஹம்மத், மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. எப்படி பரக்கத் செய்வாயாக?
கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். எப்படி நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரக்கத் செய்தாயோ, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு நீ பரக்கத் செய்தாயோ, அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத் செய்வாயாக. இன்னக அன்தல் ஹமீது மஜீத். நிச்சயமாக நீதான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக நீனே புகழுக்குரியவனாகவும் பெருமைக்குரியவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் அந்த ஸலவாத்தினுடைய அர்த்தம். இதைதான் எம்மில் ஒவ்வொருவரும் எம்முடைய கடைசி இருப்பினுடைய அத்தஹியாத்திற்கு பின்னால் ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, யா ரசூலுல்லாஹ், அந்த ஸலவாத்திற்கு பின்னால் என்ன ஓத வேண்டும் என்பதாக கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த துஆக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். வழக்கமாக நாம் என்ன துஆக்களை ஓதிக்கொண்டிருக்கின்றோம் சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துஆ. வேறு துஆ அல்லாஹும்ம இன்னி ظلمت சொல்லுங்க, இந்த துஆக்களை ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்னும் ஒரு துஆவையும் சில சகோதரர்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இந்த துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமித்து தந்த துஆக்கள் தான். இது அனைத்தையும் ஓதுவது 11வது சுன்னா, சொல் ரீதியான சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இதா ஃபரக அஹதுக்கும் மின தஷஹ்ஹுத், உங்களில் யாரேனும் ஒருவர் தஷஹ்ஹுதை முடித்து விட்டால், அதாவது அத்தஹியாத்தை முடித்து விட்டால், அதற்கு பின்னால் ஸலவாத்தையும் ஓதி முடித்ததற்கு பின்னால் ஃபல்யதஅவ்விது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் 4 விஷயங்களை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள். ஃபல்யதஅவ்விது பில்லாஹி மின் அர்பா, 4 விஷயங்களை விட்டு அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். என்ன 4 விஷயங்கள்? மின் அதாபி ஜஹன்னம், முதலாவது விஷயம் என்ன? நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். வமின் அதாபில் கப்ர், இரண்டாவது விஷயம் என்ன? கபரை விட்டும் பாதுகாப்பா, கபரினுடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு. முதல் விஷயம் நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். இரண்டாவது விஷயம் நரகத்தினுடைய, அதாவது கபரினுடைய வேதனை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது மஹ்யா என்ற அர்த்தத்திற்கு ஹயாத் என்பதாக பொருள் கொடுக்கப்படும், மமாத் என்ற வார்த்தைக்கு மௌத் என்பதாக பொருள் கொடுக்கப்படும். நம்முடைய இந்த ஹயாத்திலும் நம்முடைய இந்த மரணத்திலும் இருக்கக்கூடிய ஃபித்னாக்களை விட்டு நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். முதலாவது நரகத்தினுடைய நெருப்பை விட்டும், இரண்டாவது கபரினுடைய வேதனையை விட்டும், வமினல் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த உங்களுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய ஃபித்னாக்களை விட்டும் உங்களுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய ஃபித்னாக்களை விட்டும் என்ன செய்து கொள்ளுங்கள்? பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். நான்காவது என்ன? வமின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய ஃபித்னாக்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். உங்களில் யாரேனும் ஒருவர் அத்தஹியாத்தினுடைய இருப்பினுடைய கடைசி இருப்பு, அதாவது கடைசி அத்தஹியாத் இருப்பில் அத்தஹியாத்தை ஓதி முடித்து விட்டு ஸலவாத்தை ஓதி முடித்ததற்கு பின்னால் என்ன செய்து கொள்ளுங்கள்? இந்த 4 விஷயங்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமித்து தந்த துஆ தான் என்ன துஆ? அல்லாஹும்ம, என்னுடைய இறைவா, இன்னி அஊது பிக்க, நிச்சயமாக நான் என்ன செய்கின்றேன்? உன்னை கொண்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். மின் அதாபில் கபர், கபருடைய வேதனை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். வமின் அதாபின் நார், நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஃபித்னாக்களை விட்டும் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நடக்கக்கூடிய ஃபித்னாக்களை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். நாலாவது என்ன? வமின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், முதலாவது துஆ, நாம் வழக்கமாக ஓதக்கூடிய துஆ, தஜ்ஜாலினுடைய அந்த ஃபித்னாக்களை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்பதாக நாம் ஓதக்கூடிய முதலாவது துஆ. இரண்டாவது என்ன துஆ ஓதுவோம்? இன்னி வலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் வலம்து, அநியாயம் செய்து விட்டேன். யாருக்கு அநியாயம் செய்து விட்டேன்? யாருக்கும் அநியாயம் செய்யல, எனக்கு நான் அநியாயம் செய்து விட்டேன். எல்லோருக்கும் செய்யக்கூடிய அநியாயம் இரண்டாவது. முதலில் நான் யாருக்கு அநியாயம் செய்து விட்டேன்? எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன். அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி, எப்படிப்பட்ட அநியாயம்? ظுல்மன் கஸீரா, மிக பெரிய அநியாயத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை எது நரகத்தின் பால் தள்ளிவிடுமோ அந்த செயல்களை எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதுதான் எனக்கு நான் செய்யக்கூடிய அநியாயம். என்னுடைய இந்த உடலிற்கு நான் செய்யக்கூடிய அநியாயம் இதுதான்.
என்ன எது இந்த உடலை எது நரகத்தின் பால் தள்ளிவிடுமோ அந்த அமல்களை எல்லாம் செய்வதுதான். அப்படிப்பட்ட அநியாயத்தை நான் எனக்கு நானே செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இந்த பாவக்கரைகளை மன்னிப்பவன் உன்னை தவிர வேற யாருமே கிடையாது. என்னை நீ என்ன செய்து விடு, மன்னித்து விடு, உன்னிடமிருந்து நான் என்ன கேட்கின்றேன், பாவ மன்னிப்பை கேட்கின்றேன். என்ன செய்து விடு, எனக்கு நீ மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. மேலும் நீ எனக்கு இரக்கம் காட்டிவிடு. இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நீதான் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றாய் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரக்கூடிய காண்பித்து தந்திருக்கக்கூடிய துஆ சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்களோ அந்த துஆவை தான் இது நாள் வரை எம்மில் ஒவ்வொருவரும் எம்முடைய கடைசி இருப்புகளை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். வல்லர் ரஹ்மான் எந்த சுன்னாக்களை எல்லாம் கேட்டோமோ அந்த சுன்னாக்களை எல்லாம் எம்முடைய வாழ்நாளில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எமக்கும் தந்திட வேண்டும். அந்த சுன்னாக்களின் அடிப்படையில் எந்த துஆக்களை எல்லாம் எந்த இந்த நிலைகளில் எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ அந்த துஆக்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அதில் பிழைகள் இருப்பின் அதை பொறுத்து கொண்டு அந்த துஆவுடைய முழு பொறுப்பையும் அந்த துஆ எதை நாடுகின்றதோ அந்த முழு விளக்கத்தையும் அல்லாஹ் ரஹ்மான் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கும் எமக்கும் தந்திரள வேண்டும். அந்த துஆவை கொண்டு எம்முடைய பாவக்கரைகளை மன்னித்து வறுமையில சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் தந்திரளுவானாக. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். முதலில் 11 சுன்னாக்களை நாம் முடித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த 11 சுன்னாக்கள் என்ன என்ன என்பதாக நாம் எமக்கே நினைவு கூர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக என்ன செய்து கொள்வோம், ஆக்கிக் கொள்வோம். சகோதரர்கள், அந்த 11 சுன்னாவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், கண்டிப்பாக ஞாபகம் இருக்கக்கூடிய சுன்னாக்கள் தான் சகோதரர்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதை சொல்வதற்காக முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ரஹ்மான் உங்களையும் எம்மையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமித்து தந்த அடிப்படையில் தொழுகக்கூடிய நன்மக்களாக ஆக்கியுள்ள வேண்டும். ஹாதா மின் இன்தி வலில் முஃமினின் பில்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.